வணக்கம். என் பேர் விமல். ரொம்ப நாளாகவே தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய அவலமான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன விஷயம்னா, எந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் இந்த ரிவ்யூவர்ஸ்ன்ற பேரில் இவங்க பண்ணுற டார்ச்சரும் இவங்க பண்ணுற இந்த விமர்சனங்களும் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு ஆங்கிளில் போயிட்டுருக்கு. என்னன்னா, இப்போது ஒரு படம் வந்து எப்படி பிடிக்குதுன்றதே வந்து அவங்க சொல்லின்றதுனால டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டராக மாறிடுச்சு. இப்போ அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த படம் நல்லா இருக்குன்ற மெயின் செட் எல்லாருக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து அப்படி ஃப்ளோவில் போகுது. இப்போது எல்லா படங்களும் எல்லாருக்குமே பிடிக்காது. இப்போ இந்த ட்ரெஸ் வந்து ஒரு ட்ரெஸ் ஆகட்டும், ஒரு உணவாகட்டும், எல்லா விதமான விஷயங்கள்லையும் சரி மனிதர்களுக்கு பல விதமான ரசனைகள் இருக்குது. எல்லா விதத்துலையுமே ரசனைகள்ன்றது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எல்லா விதத்துலையும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஆர்ட்டில் மட்டும் எப்படி வந்து ரசனை எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்கும்? அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பும் இல்லை. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படத்தை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காம போகலாம். அது மாதிரி வேற யாருக்காவது ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு சுத்தமாக பிடிக்காம போகலாம். மனிதர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு மொழிகளுக்குமே, இப்போ தமிழ் சினிமாவை எடுத்துக்கோங்க, தெலுங்கு சினிமாவை எடுத்துக்கோங்க, அதே கதை அதே விஷயம் ரீமேக் ஆகி வேற எங்கேயோ ஓடும் போது அது நல்லா இல்லாத படமாக மாறுது. அந்த மக்களுக்கு அது பிடிக்காம போகுது. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஒரு விஷயத்த எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக பேசணுங்கிறது ரொம்ப கண்ணாமண்ணான்னு பேசி அந்த டோட்டலாக அந்த குரூவும் சரி அந்த 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 இவ்வளோ உழைப்பை வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிற ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப நடைமுறையில் அதிகமாகிட்டே இருக்குது. இது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாகுது. இது மட்டும் இல்லை, நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க வேற ஒரு விஷயத்த இது கரெக்டுன்னு சொல்லி நம்மளுக்கிட்ட புகுத்திடலாம். ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸே அப்படி இருக்காங்க. இப்போ ஒரு 10 பசங்க இருக்காங்கன்னா அந்த 10 பசங்கள்கிட்ட எல்லாரும் சேர்ந்து அந்த படத்துக்கு போகிறப்போ அதில் இருக்கிறவன் எவனையாவது ஒருத்தவனை ஃபாலோ பண்ணி அவனை அறிவாளின்னு முடிவு பண்ணி அவனே அப்படி சொல்லிட்டான் இந்த படம் கேவலமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த படத்தை நல்லா இருக்குன்னு ஒருத்தன் அந்த கேங்கில் சொல்கிறதுக்கே அவனுக்கு தயக்கப்படுற நிலைமைக்கு ஆகுது. ஏன்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நம்மள எங்கடா அறிவு இல்லாதவன் நினச்சிக்கிட்ட போகிறாங்க அப்படிங்கிற இந்த ஓன் ஒப்பீனியனே இல்லாத அளவுக்கு ஒரு ஒப்பீனியன் கூட வேற ஒருத்தவன்ட்ட கடன் வாங்கி பேசுற அளவுக்கு இப்ப இருக்கிற வந்து ஒரு சோஷியல் வேர்ல்டு மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சோஷியல் மீடியா வந்து நிறைய விஷயத்த நல்லதா ஆக்கியிருக்கு. ஆனா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப கேலி சித்திரமா ஆக்கிட்டு இருக்குன்றது வந்து மிக வருத்தமா இருக்கு. ஸோ தயவு செஞ்சு நான் என்னோட கைண்ட் ரெக்வஸ்டா என்ன கேட்குறேன்னா, எல்லாருமே ஓன் ஒப்பீனியன்ல படங்களாகட்டும் எல்லா விஷயங்களையுமே ஓன் ஒப்பீனியன்ல எடுங்க. ஏன்னா இது வந்து எல்லா விஷயமும் வேற ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். இப்படி இருந்தால் நம்மளுக்கு நாளைக்கு வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்த நம்மளுக்கு முன்னாடி வச்சு இது கரெக்டுன்னு சொல்லி நம்ப வைக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிடுவாங்க. தயவு செஞ்சு அதையும் பார்த்துக்குவாங்க. இது ரொம்ப வலியாகவும் இருக்குது. இதனால் நிறைய பேர் வலிகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது சில விஷயத்த சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க, நிறைய விஷயம் பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க. சினிமா வந்து அதை வச்சு தான் நிறைய பேர் வாழ்கிறாங்க. ஆனால் அதையே ரொம்ப கேவலமாக பேசி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம்.